ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் இயங்குகிற மிகப்பெரிய டெலிகாம் நெட்வொர்க்கான வோடாஃபோன்ட்டேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டகாலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வோடாஃபோன் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தன்னோட ஷேர், அதாவது தன்னோட பங்கை மத்திய அரசுக்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. வோடாஃபோன் ஐடியா ஏன் தன்னோட பங்குகளை மத்திய அரசுக்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு? வோடாஃபோனோட பங்குகள் மத்திய அரசுக்கிட்ட போகிறதுனால இதோட கட்டுப்பாடுகள் யார்கிட்ட இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் வோடாஃபோனுக்கு இந்த சிச்சுவேஷன் ஏற்பட என்ன காரணம்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வோடாஃபோன் நிறுவனங்கிறது 1983 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போதைக்கு அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராக்கல் டெலிகாம் அப்படிங்கிற இந்த பேரை வச்சு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட தலைமையிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லண்டன் தான். இதுக்கு ஏன் வோடாஃபோன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாய்ஸ் டேட்டா ஃபோன் அப்படிங்கிறது தான் இதை சுருக்கி வோடாஃபோன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இந்த வோடாஃபோன் நிறுவனம் கிட்டத்தட்ட 27 நாடுகளில் தன்னோட முதலீடை போட்டு அங்கே பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த வோடாஃபோன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நெட்வொர்க்குக்குமே ஆப்படிக்கிற விதமாக ஒரு நெட்வொர்க் வந்தது. அந்த நெட்வொர்க்கு தான் ஜியோ. அதாவது ஜியோ அப்படிங்கிற இந்த நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற பல சின்ன சின்ன நெட்வொர்க்குகள்லாம் காணாமல் போயிட்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் காணாமல் போன நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்செல், ரிலையன்ஸ், டாடா டொக்கோமோ, இந்த நெட்வொர்க்கெலாம் எங்கே போணுச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடுச்சு. ஜியோவோட வருகைக்கு அப்புறம் ரொம்ப அடிவாங்கின நெட்வொர்க்கு தான் இந்த வோடாஃபோன் ஐடியாங்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா ஜியோ நெட்வொர்க்காரங்க டேரெக்டாக 4Gயை கொண்டு வந்து இறக்கிறதுனால தான் இந்த பெரிய மாற்றங்களானது ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 4G நெட்வொர்க்கை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லா நெட்வொர்க்குக்குமே இது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னே சொல்லலாம். இதில் பெரிய அடியை வாங்கின நெட்வொர்க்கு தான் இந்த வோடாஃபோனும் ஐடியாவும். இதை சமாளிக்கிறதுக்காக தான் வோடாஃபோனும் ஐடியாவும் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஜாயின் பண்ணாங்க. வோடாஃபோனும் ஐடியாவும் ஒன்றுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்படி பெரிய இழப்புலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த அடி விழுந்தது. அதாவது கொரோனா பெருந்தொற்று அப்படிங்கிற நோயானது உருவெடுத்தது. இந்த கொரோனா தொற்று வர்றதுக்கு முன்னாடி தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை அப்படிங்கிறத எல்லா நெட்வொர்க்கும் ஏலம் விடுறாங்க. அதில் யாரெல்லாம் இந்த அலைக்கற்றையை ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அலைக்கற்றையை வாங்குறதுக்கான தொகையை தவணை முறையில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தவணையாக செலுத்துகிற தொகையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்தலாம், மொத்தமாக செலுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. வோடாஃபோன் கம்பெனிக்காரங்க இந்த அலைக்கற்றை வாங்குறதுக்கான ஏலத்தொகையை, அதாவது நிலுவையில் இருந்த ஏலத்தொகையை அவங்க கொடுத்த, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷனானது ஏற்பட்டுச்சு. ஒருவேளை கடன் தொகை எப்படியும் உங்களால் கட்ட முடியலைன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டானது கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் தொகை எவ்வளோ கட்டணுமோ அதை நீங்கள் பங்குகளாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான், அதாவது வோடாஃபோன் ஐடியா தன்னோட பங்குகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனானது ஏற்பட்டிருக்கு. வோடாஃபோன் கம்பெனிக்காரங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 36,950 கோடி. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறதே ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஏலம் எடுத்ததுக்கான மீதம் இருந்த நிலுவைத் தொகை தான் அது. இதில் வோடாஃபோன் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களால் ஏலம் எடுத்ததுக்கான இந்த நிலுவைத் தொகையை கட்ட முடியலை, அதனால தான் எங்களோட பங்குகளை நாங்கள் மத்திய அரசுகிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு தானாகவே முன் வந்திருக்கிறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வோடாஃபோனோட பங்குகள் ஏற்கனவே 22.6% மத்திய அரசுகிட்ட இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் வோடாஃபோன் ஐடியாக்கிட்டேருந்து கொடுக்கப்படுற அந்த மொத்த பங்குகளையும் சேர்த்து 49% இங்கே பங்குகள் மத்திய அரசுக்கிட்ட இருக்குங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். மத்திய அரசுக்கிட்ட இந்த வோடாஃபோன் ஐடியாவோட பங்குகள்ங்கிறது 49% இருக்குங்கிற ஒரே காரணத்தினால வோடாஃபோன் ஐடியாவோட கட்டுப்பாடுகள் யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்திருக்கும். இதுக்கும் அவங்க தரப்புலேருந்து ஒரு முக்கியமான பதிலானது கிடச்சிருக்கு. அதாவது யாருக்கிட்ட 55% பங்குகள் இருக்கோ அவங்கள்ட்ட தான் இந்த ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இப்போ வரைக்கும் 49% பங்குகள் தான் இருக்கும். அது மீதம் இருக்கிற 50% பங்குகளுக்கு மேலே வோடாஃபோன் ஐடியாட்ட இருக்கிறதுனால அவங்களோட கட்டுப்பாடுங்கிறது அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். வோடாஃபோன் ஐடியா இந்த பங்குகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3695 கோடி பங்குகளை வோடாஃபோன் நிறுவனங்கிறது வெளியிட போகிறாங்க. வோடாஃபோன் ஐடியாவோட 3695 கோடி பங்குகளில் ஒரு பங்கோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10 ரூபாய். ஸோ வோடாஃபோன் ஐடியாவோட ஒரு பங்கோட விலை 10 ரூபாங்கும்போது 3695 கோடி பங்குகளானது இருக்குது. அதை 3695 நீங்கள் 10ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 35,950 கோடி ரூபா கிடைக்கும். வோடாஃபோன் ஐடியா இப்படி நிலுவைத் தொகையை கட்ட முடியாததுனால தன்னோட ஷேரை விற்று அது மூலமாக மத்திய அரசுக்கு இந்த ஏலத்தில் எடுத்த நிலுவைத் தொகையை கட்டுறாங்க.
ஸோ வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது, எதுக்காக தன்னோட பங்குகளை விற்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.